செம்ம சூப்பரா ஐடியா பண்ணி நம்ம காவேரி வெண்ணிலாவ வச்சே விஜய வெளிய கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரி அவங்க வீட்ல தன்னோட பிரெக்னன்ட் விஷயத்த சொன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. காவேரி வலையில வெண்ணிலா வசமா மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வெண்ணிலா கிட்ட பேசி எப்படி உண்மைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பக்காவா பிளான் பண்ணி அதுக்கேத்த மாரி எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் காவேரி வெண்ணிலா கிட்ட பேசவுமே பசுபதி ராகினிக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. மனசு மாற்றிடுவா போலயே இந்த வெண்ணிலா மனசை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்த்தாங்க. ஆனால் வெண்ணிலா வந்து காவேரி சொல்கிறத கேட்டு அப்படியே கண்மூடித்தனமாக காவேரி பின்னாடியே போயிட்டாங்க. வெண்ணிலா கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக காவேரி வந்து பேசுகிறாங்க. விஜய் எனக்கு நல்லா இருந்தால் போதும், அவரை நான் தாராளமாக உனக்கு வந்து விட்டு கொடுத்துறேன், உனக்கும் அவருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துறேன், நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ மனசார பதில் சொல்லு, உண்மையாகவே இந்த கொலை முயற்சி நான் விஜய் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு உளறிடுறாங்க. அது எப்படி விஜய் என்ன கொல்ல பார்ப்பாரு, அது எல்லாமே நாடகம்தான், என்னையும் விஜய் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்படிலாம் பேச சொல்லி. அதனால தான் வந்து நானும் விஜய்க்கு எதிராக வந்து இப்படிலாம் பேசினேன், மற்றபடி எதுவுமே கிடையாது, விஜய்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், விஜய் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி பிளான் பண்ண மாதிரியே விஜய் கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த ஒருத்தரை வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோவாக பக்காவாக எடுத்துறாங்க. நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை கூப்பிட்டு மறுபடியுமே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஒரு பக்கம் இந்த ராகினி ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. வேகமாக போயிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன வெண்ணிலா, எதுக்காக நீ அவள் பேச்சை கேட்டு அவள் பின்னாடி போன, உனக்கு அவளை பற்றி தெரியாது, அவள் உன்னை வச்சு விஜய் வெளியே கொண்டு வந்துட்டு அவள் விஜய் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அவள் போயிட்டு உன்னையும் விஜயும் சேர்த்து வைக்கிற ஆளா, நீ யோசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ராகினி சொன்ன விஷயத்தை கேட்டு காவேரி இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வா வெண்ணிலா, என்ன சொன்ன, நீயே வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னையே, வா இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லு, இது எல்லாமே இந்த பசுபதி ராகினி போட்ட பிளான் தான், அவங்க பேச்சை கேட்டு தான் நீ விஜய்க்கு எதிராக வந்து இப்படிலாம் பண்ணதா சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா இருந்துக்கிட்டு அப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன அங்கேயோ சரின்னு சொல்லிட்டு இப்போது இப்படி தயங்கிட்டு நிற்கிறேன், உனக்கு என்ன விஜய் வேணாமா, விஜய் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், நான் வரல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை வெண்ணிலா, சரியா, கிளம்பு கிளம்பு, இதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கெத்தா போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட தன்னோட ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுது. இது எல்லாமே வந்து இந்த பசுபதி ராகினி அன்பு எல்லோரும் போட்ட பெரிய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன என்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான். அங்கே போயிட்டு என்னமோ காட்டுறாளே வீடியோ ஃபோனில், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ரொம்பவே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. வெண்ணிலா ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளக்க போயிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே ராகினி பிடிச்சி வெண்ணிலாவை பிடிச்சி திட்டுறாங்க. அவள் செம்மையாக பிளான் பண்ணி உன்னை வச்சு எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டா, நீ தான் லூசுத்தனமாக அவளை நம்பி வந்து எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டியா, அதை அந்த வீடியோவாக எடுத்து வச்சு இப்போ பாரு விஜய் வெளியே கொண்டு வர போகிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டருமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பிடிச்சி திட்டாங்க. நீலாம் ஒரு பொண்ணாம்மா, அவங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னா நீ காதலிச்சேன்னு சொல்கிற அந்த பையனை அத்தனை வருஷமா அவன் மேலே இப்படியா பொய்யா வந்து பழி சுமத்துவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு என்னன்னே ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இன்னும் எதுக்குமா நடிக்கிற, இந்தா நீ பேசின எல்லாமே வந்து இந்த வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். அதை பார்த்த வெண்ணிலாவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுறது. இந்த காவேரி நேக்கா இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட வெண்ணிலா இருந்துக்கிட்டு நிற்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு என்ன வெண்ணிலா, ஓ வாயிலிருந்தே நான் உண்மையை வர வச்சேனா, இவ்வளோ நீ சீப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, விஜய் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு தெரியுமா, அந்த பாசத்துக்கெலாம் உனக்கு தகுதியே கிடையாது, நீ உண்மையாகவே விஜயை காதலிச்சிருந்தனா அவர் கஷ்டப்படணும்னு நினச்சிருக்க மாட்டா, அவர் நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமான பசுபதி
அன்பையுமே பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து அடைச்சி போட்டுறாங்க. போலீஸ் செம்மையாக திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ராகினியுமே வார்ன் பண்ணுறாங்க, உன்னை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு நாங்கள் விடுறோம், அதுவே காவேரி சொன்னனால தான் வந்து பாவம்னு சொல்லிட்டு உன்னை விடுறோம், அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, சரி உனக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இதுக்கப்புறம் இப்படி நீ பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து நீ காலம் முழுவதும் உன் அப்பா இவங்களோட ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. இங்கே விஜய் வந்து வெளியே விட்டாங்க, நீங்கள் போகலாம், அவங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபு செம்மையாக நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து வராங்க. ஒரு பக்கம் காவேரி தாத்தா எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய்க்காக. விஜயை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயை போயிட்டு கட்டி பிடிச்சி அப்படியே ரொம்பவே ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, என்ன காவேரி இந்த மாதிரி டைமில் நீ எதுக்குமா அலைஞ்சு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற, நீ வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன விஜய், நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது என்னால் போயிட்டு வெளியே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா, எப்படி என்னோட ஐடியா எப்படி, நான் வந்து உண்மையை நிரூபித்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன்னா நான் ஒரே முடிவு தான் பண்ணியிருந்தேன், விஜய் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தேன், அதே மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் காவேரினா சும்மாவா, எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ, எனக்காகவே பிறந்தவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை விஜய் வந்து கொஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலாக்கு அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது, செம்ம கோவத்தோட இருக்கிறாங்க. விஜய், உன் வெண்ணிலா இங்கே இருக்கிறேன், நீ எதுக்கு அந்த காவேரியை போயிட்டு கட்டி பிடிக்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் சி, நீ வெண்ணிலாவா, அவளாம் எப்போவே செத்து போயிட்டா, உன்னோட சுயரூபம் எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன்னை என் வாழ்க்கையில் எப்போவுமே சந்திக்கவே கூடாது, உன்னை நான் எப்போவோ என் மனசை விட்டு தூக்கி போட்டுட்டேன் சரியா, என் மனசில் எந்த ஒரு ஓரத்துலையுமே நீ இல்லவே இல்லை, கிளம்பு, மூஞ்சிலேயே வந்து நம்ம முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இங்கே காவேரி வீட்டுக்கு நம்ம விஜயும் வந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த யமுனா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்பவே சுயநலமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சாரதாமா பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, காவிரியை கொடைக்கானலுக்கே கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம நிவின் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம், இங்கேயே இருக்கட்டும், எங்களை நம்புங்க, நாங்கள் கண்டிப்பாக காவிரியோட வாழ்க்கையை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை எதுவுமே வந்து யமுனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து விஜய் வெளியே வந்த விஷயம் அண்டு விஜய் யார் வெளியே கொண்டு வந்தா, காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இங்கே காவேரியோட வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் காவேரி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே யமுனா இருந்துக்கிட்டு, அவங்க என்ன சும்மாவா சொல்லுவாங்க ஆதாரம் இல்லாமல், காவேரி தான் அப்போது விஜய் மாமா வெளியே கொண்டு வந்திருக்கிறா கஷ்டப்பட்டு, அவளை காணாங்கானான்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க, அவள் அந்த வேலையாக தான் தெரிஞ்சிருப்பா போல், நீங்கள் தான் காவேரி அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிறீங்க, அவள் பல வேலை பார்த்துட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, அப்படிலாம் காவேரி ஒன்றும் பண்ண மாட்டா, தேவையில்லாமல் நீ அவளை பற்றி பேசாத யமுனா அப்படின்னு வந்து திட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் வந்து நம்ம காவேரியுமே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. காவேரி வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துக்கிட்டு, என்ன காவேரி வீட்டுக்கு வந்துட்டியா, என்ன உனக்கு இவ்வளோ நேரம் ஒர்க்கா அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கங்காவோட நிலைமைக்கு நீ தான் முழுக்க முழுக்க காரணம், கங்காவுக்கு என்னாச்சு தெரியுமா, அவளுக்கு ரொம்பவே வயிறு வலி வந்துருச்சு, தாங்கிக்கவே முடியல அவளால் சுத்தமாக, நாங்கள் எல்லாருமே பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து உயிரே வந்துச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை, என்னம்மா அக்காவுக்கு வயிறு வலிச்சா நான் என்னம்மா பண்ணுவேன், என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கவும் இங்கே சாந்தி இருந்துக்கிட்ட தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், உன் பிரச்சனையால் தான் இங்கே கங்கா வந்து ஃபீல் பண்ணுறா, அதனால தான் அவளுக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிட்டு டாக்டரே வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் அப்போ நீ தானே காரணம், நீ பண்ண தப்புனால பாரு எல்லாருமே நிம்மதியை இழந்துட்டு வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருந்துகிட்ருக்குறோம், இது எந்த மாதிரி டைமு கங்காவுக்கு சந்தோஷமாக இருக்கணும், வயிற்றில் குழந்த இருக்கும்போது எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது, அவள் உன் வாழ்க்கையை நினச்சி ஒன்றை நினச்சி கவலைப்பட்டு இருந்தால் அவளுக்கு எதனால ஆச்சுன்னா
குழந்தைக்கு எதனால ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு, நீயும் லைஃப்பை பற்றி எதுவுமே முடிவெடுக்க மாட்ற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, அதான் அண்ணி நான் தான் சொன்னேன்ல, நான் தான் முடிவு எடுத்துட்டேன் ஆல்ரெடி, அந்த பையனுக்கு காவேரி டிவோர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், கொடுத்துட்டு நான் காவேரியை கூப்பிட்டு ஊருக்கு வந்துடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கங்காவை நினச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து நிவின் இருந்துக்கிட்டு, அத்தை இதை பற்றி நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன், நீங்கள் ஏன் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, விஜய் வந்து காவேரி தான் உயிர், காவேரிக்காக என்ன என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி வந்து அவர் இருக்கிறாரு, வெண்ணிலா அவ்வளோ பிரச்சனை பண்ணியுமே காவேரி அவர் எந்த இடத்துலையாச்சும் விட்டு கொடுத்தாரா சொல்லுங்கள், நீங்கள் இப்படி முடிவெடுக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே சாரதாமா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க, நான் எடுத்த முடிவை நான் கண்டிப்பாக மாற்றிக்கவே மாட்டேன், அந்த விஜய் தம்பினால் காவேரிக்கு எப்போதுனாலும் வந்து பிரச்சனை தான், அவர் வந்து வெண்ணிலா விஷயத்தில் வந்து சரியான முடிவு எடுக்க மாட்டார், அந்த வெண்ணிலா வந்து மறுபடியும் எப்போவாச்சும் பிரச்சனை பண்ணுவா, காவேரி வந்து லைஃப்பை தொலைச்சிட்டு உட்காரவா, அதுக்கு வந்து நான் இடமே கொடுக்க மாட்டேன், நான் முடிவு பண்ணதான், விஜய்க்கும் காவேரிக்கும் டிவோர்ஸ் வந்து நான் வாங்கி தரப்போகிறேன், காலையில் வந்து வக்கீலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நம்ம காவேரி கிட்ட வந்து சாரதாமா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு ரொம்ப ரொம்ப வந்து அதிர்ச்சியாக இருக்கு, ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன உனக்கு இன்னொரு டைமும் சொல்லணுமா, இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என் காதில் விழுகலையா, நான் சொல்கிறத கேட்டால் வந்து நீ இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா கிளம்பி அந்த பையன்தான் முக்கியம்னா கிளம்பி போயிட்டே இரு, ஆனால் உனக்கும் எனக்கு எந்த உறவுமே கிடையாது, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோம்மா, நீ அவசரப்பட்டு நீ முடிவெடுக்கிற, இப்போதைக்கு இதை பற்றி பேசாத, நம்ம பிஸ்னஸை பார்க்கணும், பிஸ்னஸில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அதிலேயே இறங்கி ரொம்பவே இது பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் வந்து என் லைஃப்பை பற்றியே வந்து பேசி நீங்கள் தப்பான முடிவு எடுத்துகிட்ருக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தப்பான முடிவுலாம் எடுக்கல, இதுதான் சரியான முடிவு காவேரி, இதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி என்ன பேசுனதே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. இதுதான் இவங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், ஓப்பனாக உடச்சி சொல்லிடலாம், விஜய் தான் எனக்கு வேணும், விஜய் வீட்டு வாரிசு என் வயிற்றுல வளருது, என்னால் விஜயை வந்து விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பேசலாம். ஆனால் இந்த சாரதாமாவை பேச விட்டுட்டு காவேரி அமைதியாக இருக்கிறதே ரொம்பவே தப்பு. இந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சாலே போதும், பாதி பிரச்சனை கூட இல்லை, முழு பிரச்சனையுமே வந்து சரியாயிடும், சாரதாமாவோட மனசு கூட மாறுறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது, தரமாக இருக்க போகுது, அது மட்டும் நல்லாவே தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.